கடகராசி நண்பர்களே, குரு பயிற்சி நமக்கு எப்படிங்க இருக்க போகுது, என்னங்க நடக்க போகுது, எல்லாமே பயமுறுத்துறாங்க. குரு ஜென்ம ராசிக்குள்ள வர போறாராம். ஜென்ம குரு வனத்திலே ராமர் சீதையை சிறை வைத்ததுன்னு ஒரு பாட்டு வர முன்னாடியே இருக்குது. குரு வரும்போது என்ன கணவன் ஒரு மனைவி ஒரு வாழக்கூடிய நிலை ஏற்படுமா, இல்ல வேறு விதமான சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குமா, நெருக்கடிகள் ஏற்படுமா என்ற கேள்வி எல்லாம் உங்களுக்கு இருக்கும். பொதுவா எல்லோருடைய பார்வையிலும் பார்க்கின்ற போது ஜென்ம குரு அலைச்சலை ஏற்படுத்துவார், குடும்பத்திற்கு உங்களுக்கு ஒரு இடைவெளியை ஏற்படுத்துவார் என்று சொன்னாலும் என்னுடைய பார்வையில் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், எப்பொழுது ஜென்ம ராசிக்குள் குரு சஞ்சரிக்கிறாரோ அந்த காலகட்டத்தில் தான் அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றமான நிலை ஏற்படும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அனைத்தும் உருவாகும் சொல்லுவேன். அதற்கு காரணம் அவர் சஞ்சரிக்கின்ற இடம் ஜென்ம ராசி. ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது மனம் குழப்பம் அடையும், வேலையின் காரணமாக ஒரு மாற்றம் இருக்கும், குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய நிலை கூட சிலருக்கு ஏற்படும், குடும்பம் ஓரிடம் தான் ஓரிடம் என்று வசிக்க வேண்டிய நிலை ஏற்படும். இந்த குழப்பத்தின் காரணமாக கணவன் மனைவிக்குள் பிரச்சனை ஏற்படலாம். இதெல்லாம் இயற்கையான ஒரு குடும்ப சூழல். இதே நேரத்தில் பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் பார்க்கின்ற இடம் இந்த காலகட்டத்தில் தான் ஒரே நேரத்தில் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடமான பாக்கிய சாத்தியை பார்ப்பார். பொது இந்த பூர்வ புண்ணிய பலன்கள், நாம் கடந்த பிறவில் செய்த பூர்வ புண்ணியங்கள் இருக்கு பாருங்க, அந்த புண்ணிய பலன்கள் எந்த காலகட்டத்தில் கிடைக்கும் என்றால் குரு 5ஆம் இடத்தை பார்க்கின்ற காலத்தில் தான் நமக்கு கிடைக்கப்பெறும். நாம் என்ன புண்ணியம் செஞ்சிருக்கோமோ அந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும். அப்போ 5ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும், காதல் உண்டாகும், பிள்ளைகளால் பெருமை உண்டாகும், குழந்தை பாக்கியத்திற்காக தவம் இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அது குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான நிலை இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது, 7ஆம் இடம் தான் கலத்திர ஸ்தானம், வாழ்க்கை துணைக்குரிய இடம். அந்த இடத்தை குரு பார்க்கின்ற போது திருமணம் நடக்காமல் தள்ளி போய்கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கூடி வரும், பொருத்தமான வரன் அமையும், திருமணம் கூடி வரும். புரியுதுங்களா? அப்ப நண்பர்களாலும் ஆதாயம் கிடைக்கும், கூட்டு தொழில் ஆதாயம் வரும், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி எல்லா வகைகளிலும் பாத்தீங்கன்னா இந்த பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் கூட ஒன்று சேரக்கூடிய நிலை உண்டாகும். ஒரு வழக்கின் ரீதியாக பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய நிலை ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். இப்போ கடகராசினருக்கு மிகப்பெரிய யோக காலம் என்று சொல்வது என்பது என்னன்னா, 9ஆம் இடத்தில் சனி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க, அதுதான் யோக காலம். இப்போ அந்த 9ஆம் இடத்தில் சனி சஞ்சரிக்கின்ற இடம் குரு பகவானுடைய மீன ராசி. அந்த வீட்டினை, தன்னுடைய வீட்டினை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் பார்க்க போறார், சனி பகவானை பார்க்க போறார். சனி கொடுத்து கொண்டிருக்கின்ற யோக பலன்கள் இன்னும் மேலும் அபிவிருத்தியாகி இன்னும் பலன்கள் கூடுதலாக என்னன்னா, சொந்த வீடு, சொந்த வாகனம், ஒரு அரசியல்ல ஒரு பெரிய பதவி, செல்வாக்கு, அந்தஸ்து, விஐபிகள் மட்டத்தில் ஒரு நலமாடக்கூடிய சூழ்நிலை, தெய்வ அருள் எல்லாம் கிடைப்பதற்கு இந்த காலகட்டத்தில் கடகராசினருக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நிலையும் இருக்கு. நேற்று வரை நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது, இன்றைக்கு ஒரு உயர்ந்த இடத்தில் உங்களை மற்றவர்கள் ஆச்சரியத்துடன் பார்க்கின்ற வகையில் உங்களுடைய வாழ்க்கை இந்த குரு பயிற்சியால் மாறப்போகிறது. ஜென்ம குரு என்பதற்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு தகவல் தான், உழைத்தால் மட்டும்தான் உயர்வினை அடைய முடியும். ஜென்ம குரு உங்களை உழைக்க வைப்பார். தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் வருமானத்தை தேடிக்கொள்ளுகின்ற அளவிற்கு உங்களுடைய உழைப்பு இருக்கும். வருமானத்தை தேடினால்தான் சொந்த இடத்தை வாங்க முடியும், சொந்த வாகனம் வாங்க முடியும், குடும்பத்தை சுபிட்சமாக வைத்துக் கொள்ள முடியும். இப்ப வருமானத்தை தேடக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும். மனக்குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் திட்டமிட்டு செயல்படுவதால் இந்த கடக குரு உங்களை உச்சத்திற்கு கொண்டு செல்வார். சிம்ம ராசி நண்பர்களே, இந்த குரு பயிற்சி எப்படிங்க எங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? என்னன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான், ஜென்ம ராசிக்குள்ள கேது, இந்த நேரத்துல லாபஸ்தானத்துல குரு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. லாப குரு தான் எங்களுக்கு லாபத்தை உண்டாக்கிட்டு இருக்காரு, வாழ வச்சிட்டு இருக்காரு, நிம்மதியை கொடுத்துட்டு இருக்காரு. இந்த குரு பயிற்சி வரப்போகுது, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கேட்கலாம். பொதுவா லாபஸ்தானத்தில் சஞ்சரித்த குரு வருகின்ற இடம் விரயஸ்தானம், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம். இதை பற்றி ஒரு பழம் பாடல் என்ன சொல்றதுன்னா, வன்மை யுற்றிட ராவணன் முடி 12 வீழ்ந்தது. ராவணன் ரொம்ப வலிமையாக இருந்தா அவனுடைய ஜாதகத்துல 12ஆம் இடத்துல குரு வராரு. அப்போ அவனுடைய ராஜத்தன்மை எல்லாம் வீழ்ச்சி அடைந்து அவன் வீழ்ச்சி அடைகிறான். இப்போ 12ஆம் இடத்துக்கு குரு வருகின்ற போது பொது பலன் இது. 12ஆம் இடத்துக்கு குரு வருகின்ற போது
அந்த ஜாதகரின் நிலை தன்னுடைய செல்வாக்கு அந்தஸ்தை எல்லாம் இழக்க வேண்டியதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இதான் சூட்சுமம். பொதுவா சிம்ம ராசிக்காரங்க இல்லையா, நீங்க எல்லாவற்றிலும் பாத்தீங்கன்னா தைரியம், தன்னம்பிக்கை, ஆத்மகாரனுடைய ராசி உங்க ராசி. ரொம்ப வேகமா இருப்பீங்க, தைரியமா செயல்படுவீங்க. அதே நேரத்தில் 12ஆம் இடத்திற்கு வருகின்ற குரு செலவுகளை அதிகரிப்பார், வீண் அலைச்சலை ஏற்படுத்துவார், பொருள் இழப்பினை உண்டாக்குவார். என்ன, திடீர்னு ஒரு பணம் தேவைப்படுது, கையில பொருள் இருக்கு, அதை அடகு வைக்கிறது, வித்து பணத்தை திரட்டி அந்த நிலைமையை சமாளிக்கிறது. தொழிலில் கொஞ்சம் தடை, அரசு வழியில் பிரச்சனை, தவறான நட்புகளிடம் சிக்க வேண்டிய நிலை. எப்படி தவறான நட்புகளிடம் 12ஆம் இடம் என்பது அயன சயனஸ்தானம் கூட சொல்லலாம். இந்த படுக்கை ஸ்தானம், அதான் 12ஆம் இடம். படுக்கையில் காணுகின்ற சுகம், சந்தோஷம், நிம்மதியான தூக்கம் கிடைக்குமா கிடைக்காதா, இல்ல வேறு விதமான சந்தோஷம் கிடைக்குமா கிடைக்காதா என்பதெல்லாம் 12ஆம் இடத்தை வைத்து பேசுவது. அந்த 12ஆம் இடத்திற்கு ஒரு ஆச்சாரியரான குரு பகவான் சஞ்சரிக்கிறார். புரியுதுங்களா? அப்போ ஒரு தவறான நட்புகளுடைய வலையில் சிக்க வேண்டிய நிலையும் சிலருக்கு ஏற்படலாம் என்பது பொதுவான விதியாக இருக்கிறது. பொதுவாக விரயஸ்தானம், அப்ப விரயங்கள் அதிகரிக்கும் என்று சொல்லலாம். இந்த நேரத்தில் பார்த்தா ஜென்ம ராசிக்குள்ள கேது 8ஆம் இடத்துல போய் சனி. சரி, ஒரு நல்ல தகவல் இப்ப உங்களுக்கு இருக்கு. என்ன தகவல் இருக்குன்னா, இந்த 8ஆம் இடத்து சனியை பத்தி பேசுறோம் இல்லைங்களா, அஷ்டம சனி. அந்த அஷ்டம சனி இப்ப என்ன ஆக போறார்? 12ஆம் இடத்துக்கு குரு வருகின்ற போது அஷ்டம சனியுடைய நிலவு என்ன ஆக போகுது, அது சிறப்பான கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டாருங்க. எப்பொழுதுமே குரு சில நேரத்துல சில ராசினருக்கு மட்டும்தான் யோக பலன்களை கொடுப்பார் சஞ்சாரங்களின் காரணமாக. அதே நேரத்தில் அவருடைய 3 பார்வைகள் இருக்கு பாருங்க, 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. அவர் பார்க்கின்ற 3 இடங்களுமே ஒரு சுபத்துவம் அடையும் என்பது பொதுவான விதிங்க. இருக்கிற இடத்தை அவர் கொஞ்சம் எதிர்மறையான பலன்களை வழங்கினாலும் பார்க்கின்ற 3 இடங்களுக்கும் பாக்கிய பலன்களை, யோக பலன்களை, நற்பலன்களை வழங்குவார் என்பது விதி. அப்படி பார்க்கின்ற போது முதன்மையாக அவர் பார்க்கின்ற இடம் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அதுதான் சுகஸ்தானம், மாதுர்ஸ்தானம், வாகனஸ்தானம் சொல்லணும். அப்போ இந்த 4ஆம் இடத்தை பார்க்கின்ற போது தாய் வழி உறவுகளிடம் ஒரு இணக்கமான நிலை ஏற்படும். தாயாரின் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி என்பதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். பொன் பொருள் சேரும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காலத்தில் ஒரு புதிய வாகனம் வாங்க முடியும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கொடுக்கும். அடுத்து ஒரு பார்க்கின்ற இடம் 6ஆம் இடங்க. என்னன்னா, எல்லா மனிதனுக்குமே வாழ்க்கையில எதிரி இருப்பான், தொல்லை இருக்கும், மறைமுக தொல்லை இருக்கு. நீங்க உயர் பதவியில் இருந்தாலும் சரி, கூட இருப்பவங்களே உங்களுக்கு குழி பறிப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது என்ன ஆகுன்னா, உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், மறைமுக தொல்லைகள், பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற மறைமுக தொல்லைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். எதிர்ப்புகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். எதிர்ப்புகளை எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வழக்கு விவகாரங்கள் இருந்தால் அந்த வழக்கு விவகாரம் சாதகமாகும். துணிச்சலாக செயல்படக்கூடிய நிலை இருக்கு. மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும்னா, 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அந்த 8ஆம் இடம் என்பது உங்கள் ராசிக்கு மீன ராசி. மீன ராசியின் அதிபதி குரு பகவான். 12ஆம் இடத்தில் உச்சமாக சஞ்சரிக்கின்ற குரு பகவான் தன்னுடைய ராசியை பார்க்கிறார். தன்னுடைய ராசிக்குள் சனி பகவானுக்கு இடம் கொடுத்திருக்கிறார். பொதுவாக குரு பகவான் ஒரு ராசியை பார்க்கின்ற போது அந்த ராசி எந்த ராசியாக இருந்தாலும் சரி, அந்த ராசி சுபத்துவம் அடைந்துவிடும். பாப கிரகமாக இருந்தாலும் சரி, அவர் சுபத்துவ பலன்களை கொடுத்தாக வேண்டும். அப்போ 8ஆம் இடம் என்று சுபத்துவம் அடைகிறது. இந்த நேரத்தில் உங்களுக்கு அஷ்டம சனியுடைய பாதிப்பு அறவே உங்களை விட்டு விலகப் போகிறது என்று சொல்லலாம். அஷ்டம சனி பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மறைந்திருந்த உங்களுடைய திறமை, செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாம் இந்த நேரத்தில் வெளிப்பட இருக்கிறது. நினைத்ததை உங்களால் சாதித்துக் கொள்ளக்கூடிய நிலையினை 8ஆம் இடத்தை பார்க்கின்ற குரு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவாக இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் செலவு தாங்க. 12ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பது செலவு, அலைச்சல். ஆனா அவர் பார்க்கின்ற 3 இடங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்களை வழங்கிட இருக்கிறது. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.